வெல்கம் டு ஜாப் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேக்கன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து மருந்து துறையிலேருந்து சம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்னா 3 பார்வையாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்து தான், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியிலேருந்து சம் ஜாப் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்னா 15 நாளுக்குள்ளே விண்ணப்பங்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6/1/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பங்கள் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு இல்லைன்னா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்காக இந்த பதவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, ANM அதில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 14,000. இதுக்கு ANM குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங்லேருந்து அந்த ANM ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம். இதனுடைய ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 20 to 35 years. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு 2 வேக்கன்சி, 13,000 சேலரி. இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் MLD. இதுவும் கான்ட்ராக்ட்ஸ். இதுவும் 20 to 35 years. அடுத்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 1 வேக்கன்சி. இதுக்கு சேலரி 8,500 ரூபா. இது 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து SPHI டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500 ரூபா சேலரி. எனி டிகிரி 1 year PG டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பெர் டேக்கு 300 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. 7,800 சேலரி பெர் மந்த் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 8th பாஸ். அடுத்து ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் 1 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 34,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, கிராஜுவேட் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு அல்லது கவுன்சில் ஸ்டேட்டில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் இருக்கணும், இல்லை TSMCயில் இருக்கணும், இல்லை TNHMNCயில் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்றதுக்கு 1 வேக்கன்சி, 12,000 சேலரி. இது கிராஜுவேட் வித் ஃப்ளூயன்சி MS ஆஃபீஸ் இருக்கணும், நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து டென்டல் சர்ஜரினுக்கு 2 வேக்கன்சி. இது 34,000. இது PDS கிராஜுவேட் மட்டும். அடுத்து டென்டல் அசிஸ்டன்ட் 2. இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதனுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 13,800 அப்படின்னு சொல்கிறாங்க. 10th பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் ஹைஜீனிக் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 year சர்வீஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா MMU கிளீனியர் பெர் டேக்கு 710 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வேக்கன்சி. பெர் மந்த்துக்கு 18,460 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸு. இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஹெல்த் ஒர்க்கர் மேலுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. 14,000 சொல்லியிருக்காங்க. இதுவும் 12th வித் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கணும். தமிழில் கண்டிப்பாக SSLC லெவலில் தமிழ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மெயில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்றதுல 2 வேக்கன்சி இருக்குது. 18,000. இது TCMNM BSc நர்சிங், PSc நர்சிங் வித் இன்டெகிரேட்டட் கரிக்குலம்ஸ் ரிஜிஸ்டர் அண்டர் TN கவுன்சிலிங் நர்சிங் கவுன்சிலிங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இதனுடைய எல்லா வேக்கன்சிக்கும் 20 to 35 years தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்கிறாங்க. எந்த காரணத்துலேயும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர்கள் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர். இந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பம் நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது நேர்லையோ இல்லது தபால் மூலயமா அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, விண்ணப்ப படிவமெல்லாம் எங்கே அப்படின்னா அருகில் உள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அல்லது வட்டார ஆரம்ப சுகாதாரங்களில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பணிகள் எண்ணிக்கை மாறுதலுக்குரியதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த விண்ணப்பத்தோட வயதுக்குரிய சான்று, கல்வி தகுதி சான்று, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, வேலை வாய்ப்புக்கான பதிவு சான்று அதெல்லாம் நகலில் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
விண்ணப்பத்தார் வந்து கண்டிப்பாக விண்ணப்ப படிவம் கையொப்பமிட்ட இருக்கணும். அதனுடைய அசலையும் வந்து விண்ணப்பங்கள் கையொப்பமிட்ட அசல் மட்டும்தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஸோ இதோட நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் என்னென்ன இணைச்சிருக்கீங்க அப்படின்ற ஜெராக்ஸ் காப்பீஸ், 12th 10th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி நேட்டிவ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அடுத்து வந்து விடோ டிரான்சிஸ்டர், அடுத்து வந்து டிசேபிள் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இணைச்சு அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.